அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சத்சங்க தலைப்பாக ஒரு ஆன்மீக சாதகனுக்கு ஏற்றுக்கொள்ளுதல், அதாவது வாட் எவர் ஹேப்பன்ஸ் டு ஹிம், எது நடந்தாலும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுதல் சிறந்ததா அல்லது எதிர்கொண்டு சந்திப்பது சிறந்ததா, எதிர்கொள்ளுதல் சிறந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கோம். இட்ஸ் ஆக்சுவலி ட்ரிக்கி கொஸ்டின். கேட்கும் போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே புரியுது போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. பட் எந்த கண்டெஸ்ட்ல, எந்த சுச்சுவேஷன்ல, எந்த எந்த மாதிரி அதை ஹேண்டில் பண்ணணும், எங்க ஏற்றுக்கொள்ளணும், எங்க எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும் நம்ம கோடிட்டு காட்டிட்டா போதும். மற்றபடி ஆன்சர் டைரக்டா சொல்ல முடியாது. ஸோ போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்னு சொல்ல வேண்டியது இருக்கு. பட் எப்படி அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து ஆன்சரா சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரி, இப்போ எந்த இடத்துல ஏத்துக்கணும் அப்படின்னு கேட்டா, த திங்ஸ் இன் யுவர் ஹேண்ட், த திங்ஸ் இன் நாட் இன் யுவர் ஹேண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அப்படின்னா என்ன? என் கையில் இருக்கக்கூடிய விஷயம்னு சிலது இருக்கு, என் கையில் இல்லாத விஷயம்னு சிலது இருக்கு. கர்மயோகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொசீஜர் அப்படிங்கிறது என்னுடைய கையில இருக்கு, ரிசல்ட்ங்கிறது என் கையில் இல்லாத விஷயம்னு இருக்கு. கண்ணன் தெளிவா கீதையில சொல்லிட்டான். சரியா? அப்போ நீ வந்து ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று ஆரம்பிக்கும் போது அந்த விஷயத்தை செய்வதற்கான உனது முனைப்பு என்பது உன் கையில் உள்ள விஷயம். எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்து விட்டு நீ உன் பாதையிலே பயணப்பட்டாக வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும்னு சொல்றேன். இதுல ப்ரொசீஜர் ஆக்ஷன். ஸோ அந்த செயல் அப்படின்னு நீ செய்ய ஆரம்பிக்கும் போது அதுல எத்தனை தடைகள் வந்தாலும், கர்மயோகப்படிமா, கர்மயோகப்படி அப்படின்னு சொன்னா வேதத்திற்கு புறம்பான செயல்கள் ஆட்டோமேட்டிக்காவே அதில் வராது. ஸோ சுதர்மம் அதில் ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். ஸோ அந்த மாதிரி செயல்களை நீ செய்ய ஆரம்பிக்கும் போது எத்தனை தடைகள் வந்தாலும் அதை நீ எதிர்கொண்டு நீ செஞ்சுதான் ஆகணும். சரியா? இப்ப இது எங்க வருது? ப்ரொசீஜர் வந்து எதிர்கொள்ளுதல் அப்படிங்கிறதுல வந்துருது. பட் அப்கோர்ஸ் ரிசல்ட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் நீ என்னதான் எதிர்கொண்டு போனாலும் அதுல வெற்றி தோல்வி அது நம்ம கையில இல்லை. அது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக வருகிறது. அப்போ கர்மயோகம்னு எடுத்துக்கும் போதே போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்னு புரியுதா? எதிர்கொள்ளுதலும் ஏற்றுக்கொள்ளுதலும் கடந்ததே கர்மயோகம் என்று புரிகிறதா? அப்போ அப்படி இருக்கும்போது குவைட் நேச்சுரலி ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கர்மயோகத்துல சில ட்ரிக்கியான இதுல பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம இதுல நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என் கையில் உள்ள விஷயம் அப்படிங்கிறத கூட எப்படி புரிஞ்சுக்கிறது சில டவுட்ஸ் எல்லாம் கேட்பீங்க. இப்போ உதாரணமா நம்ம சில கதைகள்லாம் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒருவன் வந்து ஒரு ஊர்ல வெள்ளம் வந்துருச்சு, அவன் ஒருத்தன் பெரிய பக்தன், தன்னை கடவுள் காப்பாற்றுவான் கடவுள் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து கூப்பிட்டாலும் அவங்க கூட போகல. இல்ல கடவுள் நேரடியாக என்னை வந்து காப்பாற்றுவார். கடைசியா அவன் வீட்டுக்கு மேலே ஏறி ஏறி மொட்டை மாடிக்கு மேலே போயிட்டான். கடைசி படகுடா வந்துடுறா அப்படின்னு கேட்குறான். இல்ல எனக்கு கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏறாம போயிட்டான். கடைசியில் அவன் செத்து போயிட்டான். அங்க போய் கடவுள்கிட்ட கேட்கும்போது நான் தான் எல்லா ரூபத்துலையும் வந்து கூப்பிட்டு தானே இருந்தேன், நீ தான் வரல அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப அங்க என்னன்னா, நீ செய்ய வேண்டியதை செய்யல அப்படிங்கறத நம்ம அங்க குற்றமா சொன்னோம். அவன் எதிர்கொள்ளவில்லை, அவன் பாட்டுக்கு உட்காந்துருந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் வந்து திரௌபதி கதையில என்ன சொன்னோம் அப்படின்னா, திரௌபதி she is trying to protect herself. சரியா? எந்த சிச்சுவேஷன்ல? அப்ப அந்த சிச்சுவேஷன்ல அவன் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடல. அந்த ஹெல்ப் வரும்போதும் அவங்க கூட சேர்ந்து போகல அப்படிங்கிற மாதிரி. நீங்க இவ தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் தானே, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. பட் இல்லை, இது அகங்காரம் என்று கண்ணன் சொல்வதாக வருகிறது. அப்ப முழுமையா இந்த இடத்துல அதை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் ஒப்படைத்து இருக்க வேண்டும் இந்த இடத்துல. ஏன்னா 5 பலவான்களான கணவர்களாலே ஒன்றும் பண்ண முடியல. சரி, என்ன சுச்சுவேஷன்ல நீ மாட்டிட்டு இருக்க? இப்ப நீ என்னத்தை செஞ்சிட முடியும்? உனக்கு என்ன அவ்வளவு பலமா? ஒன்றும் இல்லை. சுச்சுவேஷன் புரிஞ்சிருச்சு, என் கையில ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சுட்டு இறைவான்னு முதல்ல என் கையில விட்டுற வேண்டியதானே. அப்ப ஏற்றுக்கொண்டு என்னிடம் ஒப்படைத்து விட்டிருக்க வேண்டும். நீ அதை செய்யவில்லை என்பதை குற்றமாக நாம் காண்கிறோம். ஸோ திஸ் இஸ் வெரி ட்ரிக்கியா நீங்க ஃபீல் பண்ணி கரெக்டா நீங்க கண்டுபிடிக்கணும். என் கையில் உள்ள விஷயம், பகவான் கையில் உள்ள விஷயம் அப்படிங்கிறத எப்படி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அன்போடு உங்க கெப்பாசிட்டிக்கு உட்பட்டு உள்ள விஷயங்களை நீங்கள் எதிர்கொண்டு சந்தித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க போய் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு ஆஸ்பெக்ட்ல புரிஞ்சுக்கலாம். வேற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பூஜனா கூட நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. தெய்வீக லட்சணங்கள் பிளஸ்
ஞான லட்சணங்கள். சரியா? இப்போ எனக்குள்ளே ஒரு அசுரன் இருக்கான்ல, அந்த அசுரனை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏன்னா இது இறைவன் கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. எது உன் கையில இருக்கிறது, எது இறைவன் கையில் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கேள்விக்கான ஆன்சர் கிடைச்ச மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்ப தெய்வீக லட்சணங்களோடு வாழ்வது, அசூரி லட்சணங்களை அழிப்பது உன் கையில இருக்கு. உன் கையில இருக்குன்றதுனாலதான் கீதையில வந்துட்டு அவன் வந்து உன்கிட்ட சொல்றான். அது அவன் கையில இருந்ததுன்னு அவனே தூக்க மாட்டானா என்ன? தெய்வீக லட்சணங்களுக்கு வாருங்கள் என்று நம்மிடம் அழைக்கும் போதே அது என் கையில் உள்ள விஷயம்னு புரியுதா இல்லையா? ஞான லட்சணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள்னு சொல்லும் போதே அது நம் கையில் உள்ள விஷயம் என்று புரிகிறது. சோ தேர்ஃபோர் கண்டிப்பா இந்த விஷயத்துல எத்தனை தடை வந்தாலும் சரி, 100 ஜென்மமா நான் அப்படியே பழகிட்டு வந்துட்டேங்க, என் அசுர குணம் அப்படி இழுக்குதுங்கலாம் சொல்லாது. ஃபைட் இட் as much as possible. முடிந்த வரைக்கும் உன்னுடைய அசுர குணங்களை நீ வீழ்த்தி நீ சாத்வீக குணத்துக்கு வரும் வரை உனது போராட்டம் தொடர வேண்டும் என்பது இந்த எதிர்கொள்ளுதல்லாம் வந்துடும். சரியா? ஸோ வேற என்ன எதிர்கொள்ளுதல்? அப்கோர்ஸ் நெக்ஸ்ட் நீங்க சாத்வீக ரேஞ்சு வந்துட்டீங்க, நீங்க உங்க குணங்களை மாற்றி அமைச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் உனக்கு நடக்கிற விஷயம்னு இருக்குல்ல, அது வந்து நீ சந்தோஷமா ஏற்றுக்கலாம். நீ சாத்வீக குணத்துல இருக்கும் போது யாராவது 4 பேர் திட்டுறாங்க, உனக்கு வந்து கெட்டது நடந்துகிட்டே இருக்கு, ஓகே அது பகவான் இச்சை அப்படின்னு அதை சந்தோஷமா எடுத்துக்கோ. அடுத்து பக்தி அப்படிங்கிற ரேஞ்சில இருந்து பார்க்கும்போது பகவானிடம் முழுமையாக சரண் புகுந்துன்னு இல்லை. பகவானிடம் முழுமையாக சரண் புகுந்தவர்களுக்கு அல்லது ஓரளவுக்கு சாத்விக் நிலையை எட்டியவர்களுக்கு இந்த போராட்டம் தேவையில்லை, எதிர்கொள்ளுதல் தேவையில்லை. தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக அது நடக்காதுன்னு இல்லை, அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக நடக்கும். நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. பகவான் பார்த்துக் கொள்வான் என்று முழுமையாக உன்னை அர்ப்பணித்து விடுகின்ற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வருமே என்றால் தானாக எல்லாமே நடக்கின்றது. ஆனா சரணாகதி பண்ணுவதற்கு உங்க ஈகோ குறுக்க வருவான், அவனை எதிர்கொண்டாகணுங்க. சோ சரணாகதி செய்வதற்கு குறுக்காக ஒரு வருவான் ஈகோன்னு ஒருத்தன், அவனை எதிர்கொண்டு நீ அழிச்சுட்டு நீ சரணாகதி பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா அத்தோட உன் வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கண்ணன் பார்த்துப்பான், நீ எதையும் எதிர்கொள்ள வேணாம், எல்லாத்தையும் நீ ஆனந்தமா ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஞான யோகம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சாட்சி பாவா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த உலகம் அப்படிங்கிறது மாயேன்னு புரிஞ்சிருச்சு, அது மனதின் வேலை அப்படின்னு புரிஞ்சிருச்சு. நான் மனமே அல்ல என்ற தெளிவு உங்களுக்கு கிடைத்து விட்டது என்றால் மனதை விட்டு விலகி விடுங்களேன். மனசு என்னத்தை வேணா பண்ணிட்டு போகுது, அதை பத்தி உனக்கு என்ன கவலை? கிட்டத்தட்ட சரணாகதி அடைந்த பக்தன் நிலைக்கு வந்துடுவீங்க. நீங்க அந்த மனசை பார்த்துக்க வேண்டியது இப்ப இறைவன் வேலையா மாறிடும். என்ன வேணா பண்ணிட்டு போகுது, எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லடா என்று முற்றிலும் அந்த மனதிலே விட்டு பிரிந்து விட்டு இருக்கின்ற ஒரு நிலை வரும்போது அங்கே எதிர்கொள்வதற்கு நீங்க எதிர்கொள்ள மாட்டீங்க, தட் வில் ஆல்சோ ஹேப்பன் நேச்சுரலி அண்ட் ஆட்டோமேட்டிக்லி அப்படிங்கிற மாதிரி தான் வரும். பட் அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ திஸ் இஸ் தி வே நம்ம டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சர். சிம்பிளா ஒரு வரியில சொல்லணும்னா, வெரி பிகினர்ஸா இருக்கீங்க, இப்பதான் ஆன்மீகத்துக்குள்ள என்ட்ரி ஆறீங்க அப்படின்னா எதிர்கொள்ளுதல் அப்படிங்கிறது கண்டிப்பா அவசியப்படும். ஏன்னா நீங்க சரணாகதி இன்னும் பண்ணல. அப்போ உங்களுடைய தெய்வ குணங்களை உங்களுடைய அசுர குணங்களை அழிப்பதற்கு, தெய்வ குணங்களை வளர்ப்பதற்கு கண்டிப்பா நீங்கள் எதிர்கொண்டே ஆக வேண்டும். உங்கள் அகங்காரத்தை சிதைப்பதற்கு நீங்கள் எதிர்கொண்டே ஆக வேண்டும். உங்கள் கையில் உள்ள விஷயங்களை நீங்கள் சிறமேற்கொண்டு செய்தே ஆக வேண்டும். கடமையை செய் அர்ஜுனா, எத்தனை தடைகள் வந்தாலும் உன் கடமையை நீ செய்து ஆக வேண்டும். ஸோ இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் கொடுக்குறான். ஓரளவுக்கு நீ பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் தான் நீ என்னிடம் ஒப்படைத்து விட்டு நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற விஷயம். ஸோ ஓரளவுக்கு பக்குவப்பட்டு நம்ம சரணாகதி ரேஞ்சுக்கு போகும்போது அல்லது ஞான யோகம் ரேஞ்சுக்கு போகும்போது அப்போது எதிர்கொள்ளுதல் எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக நடக்கும். நீங்க வந்து ஜம்முன்னு உட்காந்துட்டு ஆனந்தமாக வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் எதிர்கொள்ளுதல் என்பது மிகவும் அவசியமே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம கையில இல்லாத விஷயத்தை எதிர்கொள்ளுதல் அப்படிங்கிறது பெரிய டேஞ்சர், இது மிகப்பெரிய ஈகோவாக மாறிவிடும். அதையும் நான் முதலே சொல்லிட்டேன், கடவுள் கையில் உள்ளதை நீ எதிர்க்காதே, ரிசல்ட் நீ சண்டை போடணும்னு நினைச்சேன்னா உன் மண்டை தான் உடையும். ஸோ தேர்ஃபோர் உன் கையில் உள்ள அந்த விஷயத்தை மட்டுமே நீ வந்து எதிர்கொண்டு அந்த அசுர குணங்களை எல்லாம் அழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். ஸோ இன் டோட்டல் போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஹவ் யூ ஆர் யூ கோயிங் டு யூஸ் இட் அப்படிங்கிறது தான் மேட்ரு.